16 மாநிலங்களை பிஜேபி ஆளுது நேரடியா. 5 மாநிலங்களை மறைமுகமா ஆளுது. எதை சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சட்டத்தினூடாக சரி பண்ணுவதற்கு வாய்ப்புகளை தேடாம பதவியை அலங்கரித்துக் கொண்டு தன் காலத்தை கடத்தியது தான் அந்த திராவிட கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனை. அப்போ இந்த அதிகாரத்தினூடாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுத்தது தாவேக அரசு. நிச்சயமா. காவேரி நதிநீர் சிக்கல்ல காவேரி நடுவர் மன்றத்திற்கோ அல்லது ஒழுங்காற்று குழுவுக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. அந்த கர்நாடக அரசை கண்டிக்கவோ அல்லது நிர்பந்திக்கிறதுக்கான உரிமை கிடையாது. நீங்க இதை வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் ஓட்டுவீங்க, எவ்வளவுதான் சுத்திட்டு உட்காந்துருப்பீங்க. அது சரி. எப்பா 177 2 டிஎம்சி தண்ணி வரல நான் தான் கேரள நீர் மேலாண்மை பத்தி கொடுத்து உங்களுக்கு அறிவு என்ன இருக்கு? அது சரி. 925 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. அதை டிஎம்சியை கன்வெர்ட் பண்ணா 4256 டிஎம்சி வருது. தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணி வந்து ஆண்டு ஒன்றுக்கு 2000 டிஎம்சி தான். நீங்க தேக்கி வைக்கக்கூடிய அளவு எவ்வளவு? ஒரு ஆண்டுக்கு வந்து தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய நீர் மேலாண்மை தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு? வெறும் 256 டிஎம்சி தான் தண்ணி தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நீர் மேலாண்மை அணைக்கட்டுகள் இருக்கு. பாதி தூர் வராம இருக்குது. இது ஒருத்தவன் வந்து இதற்கு முன்பாக இருந்த திராவிட கழகத்தினுடைய அல்லது அண்ணா திராவிட கழகத்தினுடைய அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை கவனத்தில் கொண்டு இந்த நீர் மேலாண்மை ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்களா? காமராஜருக்கு பிறகு சொல்றேன். புரியுது. ஒரு அணையை பெரும் அணையை வந்து கட்டி அதை வந்து தேக்கங்களை உருவாக்கி இருப்பார்களா? அது சரி. இருக்கிற ஏரி குளங்களையே தூர்வாரல. அப்போ இது சிக்கல் இருக்குல்ல. வெரி சிம்பிள் கொஸ்டின். 953 மில்லிமீட்டர் மழை பெய்து ஆண்டு ஒன்றுக்கு அதிகபட்சமா எவ்வளவு போய் தண்ணி கடல்ல கலக்க விடுறீங்க? கடலை கலக்க விட்டுட்டு நீங்க காவேரி, முல்லை பெரியாறு, தென்பண்ணையாறு, மேகத்தாட்டு சிக்கலை பேசிக்கிட்டே அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான போக்காது. புரியுது. ஒரு அறிவு தெளிவில்லாதவர்கள் செய்கிற வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். திராவிடர்களை சொல்ல வரேன். புரியுது. திராவிட ஆட்சியாளர்களை. இப்போ வந்து இந்த சிக்கலை வந்து மெல்ல சரி பண்ணி இப்போ பாராளுமன்றத்தில் அதிகாரம் இல்லை தாவேகாவுக்கு. இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியும் பண்ணுவாங்க. அது சரி. சரிங்களா? இப்போ அவங்க சிவகுமார் அவர்கள் வந்து இங்க இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சரை கூப்பிட்டுருக்காங்க. ஏதோ ஒரு உடன்பாடு நடக்கலாம், இல்லை ஒரு புரிந்துணர்வு நடக்கலாம். ஒரு வாய்ப்பு இருக்குது. நீர் தகராறு சட்டம் 1956 உட்கார்ந்து பேசலான்ற ஒரு சரத்துகள் இருக்கு. புரியுது. பேசலாம். ஆக எதை சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சட்டத்தினூடாக சரி பண்ணுவதற்கு வாய்ப்புகளை தேடாமல் பதவியை அலங்கரித்துக் கொண்டு அதனூடாக அபகரித்துக் கொண்டு தன் காலத்தை கடத்தியது தான் அந்த திராவிட கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனை. நீங்க தாவேகால பயணம் செய்யறதுனால உங்கள்ட்ட நான் கேட்கிறேன், நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் வந்து தாவேகா வந்து 8 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு. அதனால பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவங்க யாரும் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு எதுவும் செய்யவே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதுவரையில் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே நேர்காணலில் சொன்ன மாதிரி தான், இதுவரையில் 1952 தமிழக சட்டமன்ற வரலாற்றில், ஆட்சி வரலாற்றில் தோழமை கட்சிகளுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்து ஆட்சி ஆண்டத வரலாறே கிடையாது. உண்மைதான். அப்புறம் அதை ஏற்றுக்கிட்டு பெருந்தன்மையே போகணும்ல. நீங்க வன்னியார் சன்னா இருக்கிறாரு, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அடிப்படையில் என்னென்ன செய்யணுமோ அவருடைய அந்த அறையில் போய் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 150 பேர் வராங்க. இரவு 9:30 மணி வரைக்கும் பொதுமக்களுடைய குறைகளை தீர்க்கிறாரு. நான் கண்கூட பார்த்தேன். சரிதான். அப்போ இந்த அதிகாரத்தின் ஊடாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு கொடுத்தது தாவேக அரசு. நிச்சயமா. பெரியார் சொன்ன கூட்டுக்கு வாங்க. அவர் பெரியாரை போட்டாரா இல்லையா ரஞ்சித்? அதிகாரத்தின் ஊடாகத்தான் சமூக சீர்திருத்தத்தை செய்ய முடியும்ன்றார் பெரியார். அது சரி. சமூக சீர்திருத்தம் அதிகாரம் நம்ம எப்படி போவே? அன்னதானம் போட்டு போவியா? அதானே. சீர்திருத்தம் சட்டத்தினூடாக செய்யணும்பா. எங்க ஒரு சிக்கல் இருக்குதோ அந்த சிக்கலை வந்து சட்டத்தினூடாக, சட்டம் உன் கையில் இருக்கும்போது தானே அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அமைச்சர், அந்த துறைக்கான அமைச்சர், சமூக நீதி துறைக்கான அமைச்சர் ஒட்டுமொத்தமாக அந்த துறைக்கான சட்டத்தை கையில் வச்சிருக்கிறதால தான் அரசியல் சொல்லுது. அது சரி. அப்போ இது சரியில்லை இதை போடு அப்படின்னா உடனே அதிகாரம் இந்த வேலை செஞ்சு. அது அதிகாரம் இல்லாமல் என்ன பண்ணும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணும்? 1,10,000 சம்பளம் வாங்கிட்டு வீட்டில் தான் உட்காந்துருக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? ஒரு 3 கோடி ரூபாய் நிதி வரும் வருஷத்துக்கு. அதை வந்து அதாவது பரிந்துரைக்கப்பட்ட நிதி, அவங்க சொந்தமாக செலவு பண்ணக்கூடிய நிதி அப்படின்னு பகுப்பாய்வாங்க. அந்த 3 கோடியில் இப்போ தான் செலவு பண்ண ஒரு பகுப்பாயிருப்பு. அந்த பகுப்பாயில் 2 பஸ் ஸ்டாண்டு கட்டி விட்டுக்கிட்டு, 2 இடத்துல ஒரு 2 அறையை கட்டி விட்டுக்கிட்டு, 2 இடத்துல நீர்த்தாக்கம் கட்டி விட்டு அமைதியாக இருக்கலாம். மக்களுக்கு எந்த ஒரு அதிகாரத்தமான செயலும் செய்ய முடியாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த அவரோட அதிகாரம் என்னன்பது அவங்கள தொகுதிக்குட்பட்ட எல்லையில் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற நிதியினூடாக ஒரு சில விஷயங்களை செய்யலாம்.
அந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் கொடுக்குற சிக்கல்களை கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் பேசலாம், வேற என்ன செய்யலாம்? அது சரியா? இவ்வளவுதான். இதை பேசிக் தெரியாம இருக்கலாம். ஆனா அமைச்சர் என்பவர் நிச்சயமா அந்த துறையில் ஒரு சில சீர்திருத்தம் செய்யலாம் வாய்ப்பு இருக்கு. அந்த துறையை சார்ந்த ஒரு சில நன்மைகளை வந்து அதிகாரத்தினோட உடனுக்குடன் வந்து மக்களை சென்றடைகிற அளவுக்கு செஞ்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, இப்போ இந்த பட்டியல் சமூகத்து மக்கள் அவங்கள அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருக்குமான அமைச்சர் தானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ அந்த துறைக்குன்னு எதுக்கு அந்த அமைச்சர்? அப்போ ஒரு அமைச்சர் எல்லா துறையும் பார்க்க முடியாது இல்லைண்ணே? அது முடியாது. அதுதான் சொல்றேன். இப்போ யாரு எந்த துறையில தான் எந்த துறையில பகிர்ந்துக்கலாம். இந்த துறைக்குன்னு ஒரு அமைச்சர்னா அந்த துறை சார்ந்த நபர்களுக்கான கோரிக்கைகளை விருப்பங்களை சட்டத்துக்கு உட்பட்டு செய்வதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்குல்ல. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அது சரி, அது சரி, புரியுது. நம்ம ஏன் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அப்படிலாம் பார்க்க வேண்டாம். அந்த துறைக்கான அமைச்சர் அந்த துறைக்கான சம்பந்தப்பட்ட மக்களை நேரடி சந்திச்சு பிரச்சனை செய்கிறாரு. இல்லை, இப்போ அவர் அப்படி பார்க்கல. ஆமா, அவர் வந்து சாதிய ரீதியா பாக்குறாரு. அதுதான் நான் என்ன சொல்ல வரேன், இது இல்லையே அப்படின்னு தான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கு முன்பாக சட்டமன்றத்தில் அவை நடத்தக்கூடிய அந்த அதிகாரத்தை பிற கட்சிகளுக்கு கொடுத்த எந்த அரசும் கிடையாதா? அது சரி. நான் ஏற்கனவே சொல்லி தலைவாய் சொன்ன அதிமுக கொடுத்துருக்காங்க, இவங்க தாரகை வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ராமலிங்கம் சொல்லிட்டு திமுக ஒரு ஆளு கொடுத்துருக்காங்க. தலைவர் அதாவது சபாநாயகர் துணை சபாநாயகர் எல்லா நேரங்களில் இவர்கள் அவையை நடத்தி கொள்ளலாம். இந்த மாண்புமிகு கருத்து பகிர்வு அதிகாரப்பூர்வம் தாவேக அரசு கொடுத்துருக்க பெருமை பேசல. புரியுது, ஒன்று இருக்கு. புரியுது, புரியுது, புதுமையா ஒன்று இருக்கு. புரியுது. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடணும் இல்லையா? அது சரி. உண்மை எதுவோ அதை ஏற்றுக்கணும் இல்லையா? புரியுது. குறை சொல்வதற்கு எது வேணாலும் இருக்கலாம். அதாவது திமுக ஆட்சியில் இருந்தபோது தொடர்ந்து வந்து காவல்துறை மரணங்கள் நடந்துச்சு. இப்போ தாவேகா உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே அதை மிக கடுமையாக எதிர்த்தாங்க. இப்போ தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அது தொடருதே. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காவல்துறை மரணங்கள், அந்த சிறை மரணங்கள் என்பது வந்து ஒவ்வொரு ஆட்சியிலும் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து இந்த ஆட்சியில் நிகழாது, இதுக்கு பிறகு அடுத்த ஆட்சியில் நிகழாது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதை வந்து ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் கைதிகளை கையாளுகிற விதம் வந்து ஒரு ஏற்புடையதாக இல்லாமல் இருப்பதனால அது நடக்குது. அது உண்மையிலுமே கண்டிக்கத்தக்கதான். அது அரசு தவிர்க்க வேண்டியதுதான். அதுக்கான அடிப்படையில் வந்து அந்த நிகழ்வு ஏற்பட்ட பிறகு அந்த சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகள்கிட்ட கடுமையான நடவடிக்கை, இடைநீக்கம், அவங்களுக்கு கைது அப்படி போயிட்டு இருக்காங்க. இது ஏற்புடையது இல்லதான். அது அரசு மிக விரைவில் சரி. மேகத்தட்டு அணை குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு கருத்து வெளியிட்டாங்க. அதுக்கு வந்து இந்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் ராஜ் பூசானி சௌத்ரி வந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அது ஏதோ ஒரு இரட்டை வேடம் போடுறது மாதிரி இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் அதாவது காவேரி மேலாண்மை ஆணையம் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்து அதை உச்சநீதிமன்றம் சரி செய்திருக்கு. அது எப்படி வந்து ஒரு தீர்ப்பாயத்தின் ஊடாக கொடுக்கப்படுகிற தீர்ப்பை வந்து எந்த நீதிமன்றம் உட்படுத்தக்கூடாது. ஆனால் உச்சநீதிமன்றம் எதுக்கு உள்ள வருது கேட்டிங்கன்னா, அரசியலமைப்பு சட்டம் 31 அந்த கூறின்படி உள்ள வருது. ஏப்பா நீ நியாயத்தை சரியாக சொல்லியிருக்கான்னு நான் சூப்பர்வைசிங் பண்ணுவேன், நான் மேற்பார்வையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சில திருத்தங்கள்லாம் சொல்லி ஒரு இறுதி தீர்ப்பு கொடுக்குறாங்க. சரி, அதில் எந்தெந்த சரத்துகள்லாம் எந்தெந்த மாநிலத்துக்கு சரியான அதிகாரத்தை கொடுக்குது, எந்தெந்த மாநிலத்துக்குடைய அந்த உட்கட்டமைப்பில் எந்தெந்த மாநிலங்கள் தலையிடக்கூடாதுன்றதுல வந்து பாயிண்டா இருக்குது உங்களுக்கு. அதுல ராஜ்பூஷன் சௌத்ரி என்ன சொல்லியிருக்கிறாரு, முந்தா நாள் 27/7/2026 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட 876வது கேள்விக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காவேரி மேலாண்மை ஆணையம் அந்த கொடுத்த தீர்ப்புல வந்து 18வது பாகத்துல ஒவ்வொரு மாநிலத்தினுடைய எல்லைக்கு உட்பட்ட அந்த நீர் பகிர்வு இருக்கு இல்லையா, 177.25 தமிழ்நாடு, 284 கர்நாடகா, அவர்கள் எப்படி வேணாலும் அந்த நீரை பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி இருக்கு. அது இல்லாது கீழ்நிலை மாநிலங்கள் அனுமதியின் பேர்ல தான் கர்நாடகா அணை கட்டணும் அப்படின்றதுல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு எங்கேயுமே கிடையாது அப்படின்றதுல அந்த 18வது செக்ஷன் எடுத்து சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? இதுக்கு முன்பாக 2015 ஜல்சக்தி துறை மத்திய அமைச்சராக இருந்த உமாபாரதி அவர்கள் செக்ஷன் 15 வந்து மேற்கூறிட்டு காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க அப்படி கேட்டீங்கன்னா, கர்நாடகா 284 டிஎம்சி தண்ணீரை அனுபவிப்பதற்கான சூழல் இருந்தாலும் 177.25 டிஎம்சி தண்ணீரை கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு விடணும் அப்படின்னு அவங்க ஒரு ஃபார்மேஷன் சொல்லி அந்த செக்ஷன் மேற்கோள் காட்டிடுறாங்க. சரி, இப்போ ராஜ்பூஷன் சௌத்ரி என்ன சொல்றாரு, அந்த 18வது செக்ஷனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு கீழணையும் அந்த மாநிலங்கள் அனுமதியின் பேர்ல தான் மேகத்தாட்டு கட்டணும்னு சுப்ரீம் கோர்ட்ல எங்கேயும் தீர்ப்பு சொல்லலை அப்படின்னு அவர் முந்தா நாள் சொல்லிட்டாப்ல. இதை இன்றைக்கு அதாவது 28/7/2026 அன்றைக்கு தமிழ்நாடுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ராஜ்பூஷன் சௌத்ரி சொன்ன பதிலை உடனடியாக திரும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஓஹோ, ஏன்னா சட்டப்படி வந்து கீழே இருக்கக்கூடிய மாநிலத்தை கேட்டுதான் அந்த அணைகள் அதை வந்து நேரடியா சொல்லவே இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. சரி, மிகப்பெரிய ஒரு வார்த்தை ஜாலம் என்னன்னா, நேரடியா நீங்க சொல்லுகிற அந்த வார்த்தையை சொல்லல. ஆனா
இந்த உரிமைகளை கீழ் மாநிலங்களோட உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு ஒண்ணு, ம். கீழ் மாநிலங்களோட உரிமைகளை பறிப்பதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை அப்படின்றதான் அவள் கோடிட்டு காட்டுறாங்க. ஓ அதை தமிழக அரசு கோடிட்டு காட்டுது. அதைத்தான் வந்து இவங்க இதான் ஸ்போர்ட்டிவா பிடிச்சிருக்காங்க. இந்த வார்த்தையை தான் ம். ராஜ்பூஷன் சௌத்ரி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, ம். இப்படி ஒரு உங்கள் தமிழ்நாட்டினுடைய அனுமதியின் பேர்ல தான் மேகதாட்டு கட்டுன்னு எங்கப்பா இருக்கு தீர்ப்புல அது சரி அப்படின்னு கேட்டாப்ல. ஆ ஆனா வார்த்தை ஜாலம் எப்படி இருக்குன்னா, இவங்களுடைய உரிமைகளை இவங்களுடைய அந்த அந்த அடிப்படை அந்த அந்த தார்மீக உரிமைகளை வந்து பறிப்பதற்கான வேலையை செய்வதற்கு கர்நாடகாவுக்கு அருகதில்லை, உரிமை இல்லை, அவங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை வந்து அந்த தீர்ப்புல தெளிவாக காட்டியிருக்காங்க. சரி, இதுல இப்போ அன்புமணி ராமதாசன் என்ன சொல்றாங்க? இல்லை அதை தான் சொல்கிறேன். இந்த மேகதாட்டு சிக்கல்ல வந்து ம். கீழணை மாநிலங்கள் அனுமதி இல்லாமல் மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என்கிற அந்த சரத்துக்கள்ல உறுதியா இருக்கணும் மத்திய அரசுன்னு சொல்றாரு. ஓஹோ. இங்க ஜல்சக்தி துறை மந்திரி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நேரடியாக அப்படி ஒரு தீர்ப்புல சரத்தே இல்லப்பா, அதன் அடிப்படையில் தான் நம்ம பிரீஃபா ஒரு செயலாக்க விரிவு திட்டம் கேட்டோம். மேகதாட்டு அணை கட்டுவதற்கு டிபிஆர்னு ஒரு செயல் இருக்கு இல்லையா, விரிவான செயல் திட்டம்னு ஒன்று இருக்குதாமே, அந்த அணைகள் கட்டுவதற்கான அந்த செயல் திட்டத்தை நாங்கள் மத்திய அரசு நாங்கள் அப்படிதான் கேட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான். ஆமா 16/2/2018 உச்சநீதிமன்றம் வழங்கின தீர்ப்புல அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு ராஜ்பூஷன் சௌத்ரி சொல்றாரு. எப்படி இதில் கீழ் மாநிலங்கள் அனுமதியின் பேர்ல தான் மேகதாட்டு அணை கர்நாடகாவில் கட்டணும் அப்படின்றதுல எந்த விதமான தீர்ப்புல அந்த ஒரு சரத்துகள் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லி அதனால சிட்டிஸ் வந்து கர்நாடகா கட்டிக்கிடலாம். ஆமா கட்டிக்கலான்றது நேரடியாக சொல்லல. அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல் மறைமுகமாக கொடுக்குறதா நம்ம உணர்றோம். அது அப்படித்தானே அதனுடைய மீனிங். ஆமா அதுக்கு அர்த்தம் அதானே மீனிங். அதனால வந்து இங்க இருக்க தமிழக மக்கள் வந்து ரொம்ப கடுமையாக கொந்தளிச்சுட்டாங்க. ஏன்னு கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கான நீராதார சிக்கல் இருக்குது. அங்க இருக்கிறத கட்டிட்டாங்கன்னா சுத்தமா வந்து பெலிகுண்டுல தண்ணி வராது, எல்லாமே அடிப்படையில் தெரியும். அப்போ இதை வந்து எப்படி கையாளணும்னா நேரடியாக பிரதமர் அவர்கள் தலையிட்டு இந்த சிக்கலை வந்து, ஏன்னா அவன் என்ன சொல்றான், நேத்தி வந்து காவேரி ஒழுங்காற்று குழு இருக்கு இல்லையா, அவங்க நேத்தி வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த அந்த ஆய்வு கூட்டத்துல ஒரு 4.5 TMC தண்ணீர் வந்து கர்நாடகா தமிழகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒழுங்காற்று குழு உத்தரவு போடுது. சரி, அங்க இருக்கிற கர்நாடக அரசு என்ன சொல்லுது, ஏப்பா நாங்க 4 அணை வச்சிருக்கிறோம், அதுல கடந்த 30 ஆண்டுகள்ல இல்லாத வகையில 63.5% தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு. எங்க அந்த 4 அணைகளே இருக்குது. ஓஹோ, இவ்வளவு சதவீதம் இருக்குது. எங்களுக்கு வர்றது கிட்டத்தட்ட 40% தண்ணியை உள்ள வருது. 30 ஆண்டுகள் வரலாறு இல்லாத வகையில. அப்ப உங்களுக்கு எப்படிப்பா நான் வந்து 4.5 TMC தண்ணி விட சொல்ல முடியும்? தண்ணி விட முடியாதுன்னு அங்க ஒரு ஒழுங்காற்று போயிட்டே சொல்லிட்டு போயிடறான். ஓஹோ, நேற்று நடந்த கதை. சரிதான். சரி, இப்ப நீங்க எப்படி கொண்டு போவீங்க? நீங்க எல்லா மூலையிலும் இப்போ முதல்வர் வந்து 11வது செக்ஷன் எடுத்து பேசுறாரு. மேலாண்மை ஆணையத்தினுடைய 11வது செக்ஷன் எடுத்து பேசுறாரு. சரி, இவங்க உமா பாரதி 15வது செக்ஷன் எடுத்து பேசுனாங்க. சரி, ராஜ்பூஷன் சௌத்ரி 18வது செக்ஷன் எடுத்து பேசுறாப்ல. ஓகே, ஏன்னா எல்லா செக்ஷனுமே ஒழுங்கா என்ன சொல்லுது, ஒரு வரையறை என்ன சொல்லுதுன்னா, கீழ் இருக்கிற அந்த மாநிலங்கள் அவங்களோட உரிமை பாதிக்கக்கூடாது நீர் அளவுல பொறுத்தவரை சொல்லுது. அதான் சொல்லுது, மறைமுகமா சொல்லுது. நேரடியா கட்டணும், கட்டக்கூடாது, இவங்க அனுமதியின் பேர் தான் கட்டணும், இவங்க அனுமதி கொடுக்கலாம் கட்டக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொல்லலான்றத ராஜ்பூஷன் சௌத்ரி நேற்று அந்த பதில் சொல்றாப்ல இதுல ராஜ்சபால. புரியுது. இப்போ இந்த சிக்கல் இருக்கும்போது இதை வந்து ஒரு நல்ல ஒரு வல்லுநர்கள் வைத்து அடுத்தடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்கணும், போகல. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் இதில் வந்து தலையிட்டு ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில் இருக்கிற நீர் சிக்கல்களை மத்திய அரசு கையில் எடுத்து ஒரு அருமையான ஒரு வரைவு சட்ட மசோதாவை கையில் எடுத்து அதை டிராஃப்ட் பண்ணி அது ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரிட்டையர்டு பர்சன் யாராவது போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு போலீஸ் அதிகாரம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சிஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, ஒரு மிலிட்ரி அதிகாரம், இது போல் ஒரு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு அந்த செக்ஷனில் சேர்க்கணும். உங்களுக்கு புரியுது, சேர்த்துட்டீங்கன்னா கொடுக்க முடியாதுன்னா ஃபோர்ஸை கொண்டு யாருக்கு வச்சு தண்ணியை திறந்து விட்டு போயிடலாம். அது சரி. ஒரு பெரிய குற்றச்சாட்டை வந்து திமுக வந்து தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் மேலே வைக்கிறாங்க. அது என்னன்னா, நாங்கள் வந்து காவேரி நதிநீர் பிரச்சனை வந்தபோது பிரதமருக்கு கடிதம் எழுதிய போது நீங்கள் எங்களை கிண்டல் பண்ணீங்க, இப்போ நீங்கள் வந்து அதை தானே செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது யார் சொன்னதுன்னா, திமுக வந்து இணையதளங்களில் எல்லாம் வந்து பேசுகிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. நீங்களும் கடிதம் தானே எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? 27/5/2026 மாண்புமிகு பாரத பிரதமரை வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்கும் போது இந்த வார்த்தை மேகதாட்டு சிக்கல், காவேரி சிக்கல், நீட் சிக்கலை நேரடியாக சந்திச்சு பேசினாரு.
இதுக்கு இந்த நெட்ல போடுறவனுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அது சரி. இதுக்கு என்னடா சொல்றீங்க? நேர்லயும் சொல்றாரு, கடிதம் இன்னேத்தி கூட கைது எழுதுகிறாரு. ஏங்க ஒரு ராஜ்பூஷன் சௌத்ரி இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டாப்ல, மிகப்பெரிய கொந்தளிப்பா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு. அவரு அவங்களுக்கு சாதகமான அந்த பிரிவு மட்டும் எடுத்து சொல்றாப்ல, எங்களுக்கு சாதகமான 11வது பிரிவு ஒன்று இருக்குன்னு அவர் எடுத்து போட்டு ஒரு கடிதம் எழுதுறாப்ல. ஓஹோ, இதையும் பார்க்க சொல்லுங்க. இதையும் பாருங்க. என்னங்க நீங்க ஏற்கனவே உமா பாரதி 2015 ஜல்சக்தி துறை மந்திரியா இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 15 விஷயம் எடுத்து போட்டு அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு போயிட்டாங்க. புரியுது. அப்ப இந்த சிக்கல் அப்படியே போயிட்டு தான் இருக்கு. ஒரே தீர்வு தான் மத்திய அரசு கையில் எடுத்து இதை தகுந்த முறையில் ஒரு சட்டத்தை உருவாக்கி திருத்தத்தை கொண்டு வந்து இந்த சிக்கலை இப்படி நான் தீர்க்கிறேன். இந்த சட்டத்தை அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த காவேரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தீர்ப்பு உறுதிப்படுத்தின உச்சநீதிமன்ற தீர்ப்பை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த சட்டத்தினூடாக நாங்கள் வந்து முனைகிறோன்னு ஒரு புதுசாக சட்டத்தை ஏற்றினா யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லையே. புரியுது. அதாவது இன்னொரு பெரிய சிக்கல் வந்து இந்திய அளவில் பேசப்படுது. அது என்னன்னா, இந்தியாவில் உருவான மதங்களான இந்து மதம், சீக்கிய மதம், பௌத்த மதம், இந்த மதங்களில் இருக்கிற பட்டியலின மக்கள் பட்டியலின சலுகைகளை அனுபவிச்சுக்கலாம். மற்ற மதங்களில் இருக்கிறவங்கெல்லாம் யாரும் சலுகையை அனுபவிக்க முடியாது அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பு, ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இது வந்து ஆந்திரா உயர்நீதிமன்றத்தில் இடப்பட்ட ஒரு தீர்ப்பு. இது உச்சநீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் போடும்போது, மறு சீராய்வு மனு போடும்போது திருப்பி தள்ளுபடி ஆகுது. அவங்க என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது அதில் பிரிவு 3 பட்டியல் இன அப்படின்னு தனியாக ஒரு பிரிவு வைக்கிறாங்க. அதில் இந்து மதத்தில் இருக்கிற பட்டியலின அந்த சொந்தங்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக அந்த சலுகை அனுபவிப்பதற்கான தார்மீக உரிமை பெறுகிறார்கள் அப்படின்னு நாங்கள் சட்டத்தில் எழுதிடுறாங்க. அப்புறம் பிற்பாடு ஒரு 5 ஆண்டு, அதாவது மதம் மாறின பட்டியல் சமூகத்து மக்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. இல்லை, நேராக இந்து மதத்தில் இருக்கிற பட்டியலின சமூகத்தில் மட்டும்தான் அந்த பட்டியலினத்துக்கான உரிமைகளையோ அல்ல சலுகைகளை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த சட்டத்தரத்தை இருக்குது. பிற்பாடு அது வந்து 2 மதங்களை சேர்த்துக்கிறான். என்னன்னா, சீக்கிய பௌத்த மதத்தை சேர்த்துக்கிறான். அதுல இருக்கிற பிற்படுத்த அந்த பட்டியலின மக்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறாங்கன்னு 3 மதத்தை சேர்த்துக்கிறாங்க. சரி. அது அல்லாத பட்டியலின மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை அன்றைக்கு இழக்கிறார்கள். ஒரு நேர விஷயத்துக்கு என்ன வரன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பட்டியலினம், ஒரு எஸ்சி, ஒரு தாழ்த்தப்பட்டக்கூடிய வந்து நேரடியா கிறிஸ்டியன் மதத்துக்கு போயிட்டான் அல்லது இஸ்லாமிய மதத்துக்கு போயிட்டான், அவருக்கான சலுகை இல்லை. இதான் நேரடி. இதுதான் இந்துத்துவம் இல்லையா? அதான் உண்மை தானே. இப்போ இதே வந்து போன மாசம் ஏப்ரல், மே, ஜூன்ல நம்ம உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு அப்படி கேட்டீங்கன்னா, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஃப்சி இந்த சாதிய வட்டத்துக்குள்ள இருக்கிறவர்கள் இஸ்லாமியத்துக்கு மாறி அதுல வந்து 7 பிரிவு இருக்கு இஸ்லாத்துல. லப்பை, பட்டாணி, அப்படி இருக்கு. இதுல ஏதேனும் ஒரு பிரிவை போட சொல்லி தாசில்தார்கிட்ட கேட்டு இதுல ஒரு பிரிவை போட்டுங்க, பிசி பட்டியல எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது செல்லாது. இப்ப தீர்ப்பு நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அதாவது வேறு மதத்துல இருக்கிற, இப்ப நான் ஒண்ணும் இல்லை, இந்து மதம், நான் ஒரு எம்பிசி கேண்டிடேட், நான் என்ன பண்றேன்னா இஸ்லாத்துக்கு போயிடுறேன். இதனோட சாராம்சம் முடியாம இஸ்லாத்துக்கு போறேன். இஸ்லாத்துக்கு போய் இஸ்லாத்துல இருக்கிற 7 பிரிவுகள்ல ஒரு பிரிவை நான் வந்து அங்கீகரிக்கிறேன். நீங்க அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அடாப்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு என்ன பிசி பட்டியல இருக்கிற அந்த சலுகைகளை உருவாக்குவதற்கு என்ன பிசின்னு போட்டு கொடுங்கன்னு சொல்லி நீங்க வட்டாட்சியர்கிட்ட போனீங்கன்னா போட்டு கொடுக்க மாட்டான். அப்படி போட்டு கொடுத்தா ஜீவத்தை அது ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ ஓஹோ, அப்ப என்னதான் செய்யறது அவரு? வேற அவங்க இந்து மதத்திலே ஒண்ணு இருக்கணும், இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பின்படி சீக்கிய அல்லது பௌத்த சாராம்சத்தில் போகணும். அது ஒன்றும் இல்லை. புத்தி வச்சு பார்த்தா அப்படி கேட்டீங்கன்னா, மதம் மாறுதலை இந்த இந்துத்துவ அரசு எதிர்க்கிறது. இது இப்போ சென்னையில் போட்டாங்களா, இப்போ ஆந்திராவில் அந்த விஷயங்களை போட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற ரிவ்யூலையும் போயிட்டு அந்த ரிவ்யூ பெட்டிஷன்லையும் மறுசீரமைப்பில் அந்த சிக்கல் வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பட்டியலினத்தவன் கிறிஸ்டியனாட்ட மாற்ற முடியாது, மாறிப்போ சலுகை இல்லை. ஒரு பட்டியலின தோழர் இஸ்லாத்துக்கு போக முடியாது, மாறிப்போ ஒன்றும் சலுகை கிடையாது. சலுகை வந்து பிசிலையும் கிடையாது, இல்லை எம்பிசிலையும் கிடையாது. ஓ, சலுகையே கிடையாது. பட்டியல் சரி, நீங்க கொடுக்க மறுக்கிற உரிமையை நீங்கள் அவர்கள் மீது சுமத்துகிற இழுக்கில் இருந்து அவன் வெளியில வர்றதுக்கு என்ன செய்யறது? அதுதான் நான் சொல்றேன். உனக்கு இந்துத்துவம் வந்து இருக்கு, அது முடியலன்னா இதுக்கு போயிடு, பௌத்தம். அதான் அயோத்தியாச பண்டிதர் அந்த கான்செப்ட் தேவை. அவர் என்ன பண்ணிருக்கணும் முன்னாடி? அயோத்தியாச பண்டிதர் எங்க போனார் உங்களுக்கு தெரியல? தெரியுமா? பௌத்தத்துக்கு போனாரு. அது அந்த கான்செப்டை நீங்க அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கரே பௌத்தத்துக்கு தான் போனாரு. ஆமா. இப்ப அவன் இந்துத்துவ சிந்தனையாளர்கள் என்ன சொல்றான், பௌத்தம் வந்து இந்துத்துவத்தின் ஒரு வடிவம்ல சொல்றான், சீக்கியம் இந்துத்துவத்தின் ஒரு வடிவம்ல சொல்றான். இல்ல இல்ல, அவர் வந்து அவதாரத்துல குருநானக் வந்து அவதாரத்துல இத்தனாவது அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லண்ணே, பௌத்தம் வந்து அது ஒரு பெரிய ஒரு செக்டாரு. அதுல வந்து தசசீலம், பஞ்சசீலம் இருக்கு. சரி, தசசீலம்னா
ஒரு ஒரு முழுமையாக வந்து ஒரு துறவியாக ஆவருக்கு ஒரு 10 கோட்பாடுகளை பின்பற்றணும். புரியுதுங்களா? சராசரி மனுஷன் ஒரு 5 பின்பற்றினா போதும் அப்படின்னு ஒரு கோட்பாடுகள் இருக்கு. சரி, புரியுதுங்களா? அதில் அவங்க பாலி மொழியில் அருமை எழுதி வச்சிருக்காங்க. பாலி மொழியில் ஒரு புத்தர் வந்து அருமை எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த கோட்பாடுகள் இந்துத்துவ கோட்பாட்டோட ஒத்து போகுது. ஓஹோ. அருட்பிரகாச வல்லார் சொன்னது இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவகரண ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் சொல்லியிருக்கிறாரு. அது 2000 கிமு 5ஆம் நூற்றாண்டுல 2200 வருஷத்துக்கு முன்பாக துவங்கப்பட்ட இந்த பௌத்தத்தினுடைய கோட்பாட்டோட ஒன்றி போகுது. எது நம்ம அருட்பிரகாச வள்ளலார் சொன்னது? ஆமாண்ணே. ஓஹோ. பாணாதிபத சிக்காபத வேராமணி சமாதியாமின்னு சொல்லுது பாலிமொழி. அப்படின்னா உயிர் கொள்ளக்கூடாது, உயிர்களை கொள்ளாதான்றான். பௌத்தா தான் சொல்லுது பாலிமொழியில. இங்க அப்படியே வாங்க ஜீவாரணி ஒழுக்கம். வாடி பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஜீவாரணி ஒழுக்கத்துல மீனிங் என்ன? கொலை கூடாது. நான் இருக்கிற இடத்துல கொலை பண்ணி தின்னாங்க, புலால உண்டு சாப்பிடாதீங்க அப்படின்றாரு. அதைத்தான் ஸ்ரீமத் பரமூர் பாமன் சாமிகள் சொல்றாருங்க இதுல திருவான்மியூர்ல. மனுஷன செத்து போயிட்டானா அவனை கொண்டு போய் புதைக்கிறது சுடுகாடு இருக்கு. மிருகங்களுக்குன்னு சுடுகாடு இல்லை. ஆடு கோடி மாடுகள் உன் வயிற்றுல தானே போட்டு சுடுகாட்டை ஆக்குற, நீ அந்த கர்மத்தை விடுறான்னு சொன்னாரு பரமூர் சாமிகள். அப்போ இங்கிருந்து என்ன தொடர்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த அந்த கோட்பாட்டை அப்படியே நீச்சு சொல்றாரு. கிட்டத்தட்ட 2000 அப்படி நீண்டு தான் வருது. பௌத்தத்துக்கும் இந்துத்துவாவுடைய சைவ சமயத்துக்கும் அல்ல இந்துத்துவத்திற்கும் இது இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்கு, தொடர்பு இருக்கு. அதனால அதை அவங்க ஏற்கிறாங்கண்ணே. அதான் அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு? அகப்பிரமேஸ்வரி வேராமணி சிக்காவத சமாதியாமி, விகால போஜன வேராமணி சிக்காவத சமாதியாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தவறி உண்பது விஷத்துக்கு சமம்ன்றான். ஓஹோ. அதான் விகால போஜனம். போஜனம்னா சாப்பாடு. விகாலம்னா காலம் தவறி சாப்பிடாரா. நீ 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு இருக்க, வெண்ணெய் சாப்பிடாத, விஷம். புரியுதுங்களா? அகப்பிரமேஸ்வரியம் உங்க இந்திரிய ஒழுக்கம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. அந்த அந்த ரிலேஷன்ஷிப் தானே உங்களுக்கு தொடர்பு. அதான் இந்த அங்கீகரிக்குது அரசு. ஓஹோ. அதனால இந்த மதங்களை இப்ப நம்ம கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாத்தையும் பேசினா சிக்கல் வரும், வேண்டாம். அதாவது போற்றக்கூடிய மதம் தான். அது அருளப்பட்ட ஒரு இன்னைக்கும் வந்து ஒரு மதம் மாறாமல் ஒரே வடிவில் இருக்கிறது இஸ்லாம் தான். அது சரி. எங்குமே மாறல. இப்போ நீங்கள் இப்போ பௌத்தம்னா அதில் வந்து ஹீனயானம் மகாயானம் மாறி போச்சு. அது சரி. இந்துன்னா வைணவம் சைவம் மாறி போச்சு. ஒன்று மாறி இருக்கு. இப்போ கிறிஸ்டானிட்டினா அவங்க வந்து 2 சிஎஸ்ஐங்கிறான், ஆர்சிங்கிறான், கத்தலிக் அப்படின்றாங்க, கத்தலிக், அப்புறம் பெந்தகோஸ்து இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய முகமது சல்லு வந்து அந்த மதத்தை வந்து நீ புதுசாக பார்த்தாருன்னு கேட்டீங்கன்னா அவர் உருவாக்கியது அப்படியே தான் இருக்கு. புரியல. நம்ம என்ன சொல்ற கேட்டீங்கன்னா, எதை இந்த அரசு ஏற்குது, இந்த மத்திய அரசு ஏற்குது, அதனோட தான் சட்டத்தையும் துவக்குறான். காரணம் அடிப்படையில் அதிகாரம். அப்போ இதை நம்ம கொஞ்சம் விரிவாக பேசணும். அப்படி கேட்டீங்கன்னா, இவனோட கோட்பாடு இங்கே உறுதிப்படுத்துறாங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் சொல்ற கேள்வியிலேருந்து அந்த கோட்பாடு உறுதிப்படுத்தப்படுகிறது. எப்படின்னா ஒரே சமயம் ஒரே நாடு. புரியுது. அதே போல் வந்து என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த நிதிநிலையை வந்து சரி செய்யணும். ஏன்னா இப்போ திமுகவே வந்து பார்த்தீங்கன்னா மிக மோசமான ஒரு நிதி நிலையில் கிட்டத்தட்ட 10.5 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு அவங்க போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அதுவும் நிறைய இலவசங்களை வந்து அறிவிச்சு நிதிநிலையை சீர் செய்ய முடியாத சூழல் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. இப்போ நிதிநிலையை சரி செய்வதற்கு ஒரு திட்டக்குழுவில் இருந்த ஒருத்தரை கொண்டு வந்து நியமித்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது போன ஆட்சியில் அது நடந்ததுன்னா அது வந்து இப்போ ரகுராம் ராஜன் போன்ற ஸ்ரீவ் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு போன்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர்லாம் வச்சு 2021 ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழ்நாட்டோட நிதிநிலையை வந்து சீரமைக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுநர்கள்லாம் வச்சு போட்டாப்புல. ஆனால் அவங்க போட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன இருக்குது, சட்டியில் தானே ஆப்போல வரும். அப்படி என்ன இருக்குதோ அதை வந்து திட்ட வரைவு கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அந்த வரைவு கொடுத்ததுக்கும் ஒரு செயல்பாட்டுக்கும் சம்பந்தம். திமுகவோட செயல்பாட்டு ஜெயரஞ்சன் அதில் இருந்தார், ரகுராம் ராஜன் இருந்தார், ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், ஸ்ரீவ் ட்ரஸ்ட் இருந்தார், அமித்யா சென்னோட ஒய்ஃப் ஒருத்தங்க இருந்தாங்க. நோபல் பரிசு இவ்வளவு பேர் இருந்தும் அவங்க சொன்னதை கேட்கலையா? என்ன இன்னும் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது? இப்போ ஒரு 10,000 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது, அதுக்குள்ள பட்ஜெட்டை போடுங்க அப்படின்னா சொல்ல முடியும். நீங்க அவ்வளோதான் இப்போ ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். அதில் வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து அந்த 10,000 கையாண்டிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் துண்டு விழாது. அதுல இங்க ஒரு பாக்கெட்ல ஒரு 10 ரூபா, அங்க ஒரு பாக்கெட்ல ஒரு 10 ரூபா ஊழல் சொல்றேன். அதாவது அந்த இது நிதி கசிவுன்னு சொல்றாங்க. அது அந்த நிதி கசிவு அங்க அதிகம். புரியுது. இங்க இப்ப இந்த வேலைகளை இப்ப நீங்க சொல்றத கட்டாரி அலுவலியா உள்ள போட்டது அது ஒரு மத்திய அரசினுடைய திட்டக்குழு துணைத் தலைவர். ஆமா, அவர் போட்டது இந்த நிதி கசிவுகளை இல்ல மாண்டேக் சிங் அலுவலியா. ஆமா, இந்த நிதி கசிவுகளை வந்து சரி செய்வதற்கு அவர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. இப்போ நிதி கசிவு அப்படி கேட்டால் தேவையற்ற செலவுகள், தேவையற்ற லஞ்ச லாவணங்களை எங்கெங்க அந்த கமிஷன் கட்டிங்க, கான்ட்ராக்ட் போக்குவரத்து
இதெல்லாம் சரி பண்ணி ஓரளவுக்கு நிதி நிலைமை சீர் செய்திருக்கு. ஏன்னா அங்கே முதல் ஸ்டெப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு நிர்வாகம் லஞ்ச லாவண்யம் இல்லாமல் சுழண்டுனால 25% நிதி மீதப்படும். சுழல முடியுமா இந்த காலகட்டத்தில்? வாய்ப்பு இருக்குண்ணே. இப்போ இப்போ இந்த நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 63 ஆண்டு கால திராவிட கழக ஆட்சிகள், அதிமுக திமுக ஆட்சி காலகட்டங்களில் இந்த 76 நாட்களுடைய தாவேக்கனோட ஆட்சி அப்படியே பெரட்டிலாம் போட சொல்லல. அடிப்படையில் ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குவதற்கு தயங்குறானா இல்லைன்னு மட்டும் நீங்கள் பொதுமக்களை போய் கேட்டுப்பாரு. 90% பேர் நிறுத்திட்டான், 10% பேர் அங்கேயும் கை வாங்குறான். அது கூடி சீக்கிரம் திருத்தப்படும். இல்லை, இப்போ பொதுமக்களோட கேள்வி இணையதளங்கள் மூலமாக பரப்பப்படுறது என்னன்னா, தாவேக்காவினுடைய பொறுப்பாளர்கள், கட்சி பொறுப்பாளர்கள், எம்எல்ஏக்கள் இவங்களே லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடுறாங்கங்கிற குற்றச்சாட்டே எழுத. அதான் இப்போ நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் வந்து ஏறத்தாழ வந்து 1-2% உறுதியாக இருக்க தான் செய்யுது. அதை நம்ம வந்து இல்லை அப்படின்னு பூசி முழுக நான் விரும்பலை. ஒரு ஆட்சி அமைக்கின்ற அந்த அரசனுடைய பிரதிநிதிகள், கட்சியினுடைய சார்ந்த நிர்வாகிகள் ஒரு சில இடங்களில் இந்த தவறுகளை செய்கிறாங்க. அதை வந்து இந்த அரசு சார்ந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த மாம்பாக்கத்தில் ஒரு 1,30,000 ரூபா அந்த மாம்பாக்கத்தினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கைவிட்டு வாங்குறான். உடனே அவனை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க, அடிப்படை உறுப்பிலேருந்து நீக்கிறாங்க. அங்கே எங்கெல்லாம் அங்கே சிக்கல் இருக்கோ உடனடியாக அந்த வந்து உறுதியாக வந்து நடவடிக்கை பாயுது. நீங்கள் திமுகவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தற்காலிக இடைநீக்கம் போட்டு 2வது வாரம் உள்ள சேர்த்துவான். புரியுது. இப்போ அதை வந்து அவனுக்கு வந்து டெம்பரரியாக ஒரு சாக்லேட் கொடுத்த மாதிரி தான் சுகருக்கு. ஸோ இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது 99% திமுக போல இல்லை, 2%, 3% இருக்குது. போகிற விஷயங்களை அது சரி செய்யப்படும். அதை வந்து நிச்சயமாக சரி செய்து கொண்டு இருக்கிறது அரசும் கட்சியினுடைய நிர்வாக தலைமை பொறுப்பு. அதில் எந்த மாற்ற கருத்து இல்லை. 1-2 இடங்களில் அது நீங்கள் சொல்கிறது அந்த ஆடியோ லீக் அந்த மாதிரிலாம் இருக்குது, சரி செய்வோம். அது அந்த 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 செயலுக்கான நடவடிக்கையை பார்த்து அஞ்சுகிற சூழல் இன்னும் வரல. புரியுது. முழுமையாக வரல, வந்திருக்கு, முழுமையாக வரல, வரும்போது அதை சரி செய்யும். புரியுது. சரிங்க தோழர், ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து நிறைய விடயங்கள் குறித்து ரொம்ப கூர்மையாக வந்து பதிவு செஞ்சீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றிண்ணா.